ஓகே, இங்கே நடக்கிறத அவங்க அப்படியே ஏற்று போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். உலகத்தில் நடக்கிறத போட்டிருக்காங்க. 4 சீனுமே பெஸ்ட்டாக தான் இருந்தது. கடைசி எமோஷ்னலு, காமெடியும் கொஞ்சம் கொஞ்சம் காமெடி இருந்தது. படம் நல்லா இருந்தது. கடைசி தானே அது வந்து தப்பு தான். எப்படி சொல்கிறது, அது புரியல, எனக்கே புரியல. படம் ஃபஸ்ட்டு புரியவே இல்லை. அப்புறம் தான் ஒரு டேரக்டர்கிட்ட எடுத்து சொல்கிற மாதிரி 4 கதையை சொல்லி தான் நடக்குது. ஆனால் அது எனக்கு ஒரு மாதிரி நல்லதாகவே தெரில. ஆனால் நல்லா இருந்தது, எமோஷ்னலாக இருந்தது. அதான் டபுள் மீனிங் தான், குழந்தைங்கள வச்சு டபுள் மீனிங்கில். அப்போ அவங்களும் எடுக்கும்போது அதையே சொல்லி கொடுக்குற மாதிரி தானே இருக்கும் பார்க்குற குழந்தைங்களுக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது படம். கருத்துக்கள்னா என்ன, அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. ஃப்ரெண்டு டிஃப்ரெண்ட்டான மூவி, டிஃப்ரெண்ட்டான கதைனா போனோம். மொத்தம் ஒரு ½ அன் ஹவருக்கு ஒரு கதை வந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்க. ஒரு கதையும் வந்து ஒரு கதை பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நம்ம யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு, அப்புறம் வந்து சின்ன பசங்களுக்கு, அடுத்து ஃபேமிலி, 3 கதை 3 ஜென்ரேஷனில் சொன்னாங்க. அவ்வளோதான். அது நிறையா இருக்கும். இப்போ நம்ம பசங்களோட பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பசங்களோட உட்காந்து பார்க்க முடியாது. கரெக்டாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த ஒரு பையன் வந்து ஒர்க்கராக இருப்பான், அம்மா பையன், அந்த கதை நல்லாயிருக்கும். 3rd ஸ்டோரி நினைக்கிறேன், அது சூப்பராக இருக்கும். மெசேஜ் என்னென்னா 4 பேருக்கு நல்லது பண்ண அந்த கமல் சொல்லுவார்ல, அந்த டைலாக், அதான் கதை. 4 கதையும் நல்லா இருக்குது சார். 4 கதையிலுமே தப்பு எதுவும் சொல்ல முடியாது. 4 கதையும் நல்லா இருக்குது. ஃபைனலில் வர அந்த பேரண்ட்ஸு கதை நல்லா இருக்குது. அப்புறம் அந்த பையனோட அந்த ஒரு பையன் ஒரு மாதிரி இருக்கான்ல, 3வது கதை, அதுவும் நல்லா இருக்குது. அதுவும் வந்து தப்பாக மாறலாம், அதுவும் நல்ல ஸ்டோரி தான். அதுவும் நல்லா தான் இருக்குது. அது பொண்ணு பையனை எந்த லவ் பண்ணுறாங்க அதை பார்க்குற மாதிரி இருக்குது. அதுவும் நல்லா தான் இருக்குது. மெசேஜ் நல்ல மெசேஜ் தான் சார். எல்லாம் நல்லா தான் இருக்குது. எல்லாம் நல்ல மெசேஜ் தான், பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. இல்லை சார், அந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு தெரியல. அந்த மாதிரி டபுள் மீனிங்லாம் எதுவுமே இல்லை. ஆமாம், நானும் ட்ரெயிலர் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தேன். அப்படி இல்லை, படம் பார்க்கும்போது அதுக்கும் அது சம்மந்தமே இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாம் நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நார்மல் படம் மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை. இல்லை, இல்லைனா ஒரு கதையிலையும் 4 கதை வருது. 4 கதையிலையும் ஒவ்வொன்றும் சொல்ல வராங்க. சொசைட்டிக்கு தேவையானதாக சொல்ல வராங்க. டிஃப்ரெண்ட் அப்ரோச்சாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அடல்ட் படம் தான், அடல்ட் தான், 18+ தான் பார்க்கணும். ஏசி டிக்கெட் படம் தான். ஆமாம், ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொன்று சொல்ல வராங்க. ஆனால் 4 கதையுமே வந்து சொசைட்டியில் இருக்கிறது தான். படம் நல்லா இருக்குது. படம் போர் அடிக்கல, என்டர்டெய்னிங்காக இருக்குது. எனக்கு எல்லா கதையும் பிடிச்சிருந்துச்சி. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கௌரியும் ஃபஸ்ட்டு கதை, அந்த ஆதித்யா பாஸ்கர் அந்த கதை பிடிச்சிருந்துச்சி. கிளைமேக்ஸில் கலையரசன் கதை பிடிச்சிருந்துச்சி, அது நல்லா இருந்துச்சு. சாண்டி கதை ஒரு 1/4 மணி நேரம் தான் வந்துச்சு. ஆனால் அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. டைலாக் சூப்பராக இருந்துச்சு. டைலாக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்லேயும் நல்லா இருந்துச்சு. டைலாக் ஓகே. படம் யங்ஸ்டர் எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். படம் நல்லா தான் இருக்குது. நல்ல கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இப்போ நடக்கிற இதை சொல்கிறாங்க. இப்போ என்ன ஜென்ரேஷனில் இந்த காலத்தில் எப்படி இருக்கோ அதை அப்படியே காட்டுறாங்க படமாக. சரி, இப்போ 4 கதையும் நல்லா தான் இருக்குது. இப்போ 4வது சண்டை கதை நல்லா இருக்குது. இந்த 4வது கதை தான் நல்லா இருக்கு. அதெல்லாம் சிரிப்பாக காமெடியாக தான் இருக்குது. அதெல்லாம் இல்லை. இப்போ 4வது லாஸ்ட்டாக சொன்னது நல்லா இருந்துருக்கு. இப்போ ரீசெண்டாக நடக்குது அந்த சைல்டு இதை பற்றி சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. வேறு எதுவும் தெரியல, நான் சொல்ல வரேன். தேங்க்ஸ். கொஞ்சம் அடல்ட்டாக தான் கண்டென்ட்லாம் எதுவும் இல்லை. 4 வித்தியாசமான கதைங்க நல்லா இருக்கு. இல்லை, கடைசியாக வந்து எமோஷனலாக இருந்தது. ரியாலிட்டி ஷோலாம் இது பண்ணுறாங்களே, அதை பற்றின ஒரு குழந்தைங்களை இது பண்ணக்கூடாது கேட்டு நல்லா இருந்துச்சு. அடல்ட்லாம் பெருசாக எதுவும் இல்லை. இல்லை, ட்ரெய்லருக்கு சம்மந்தம் இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. படம் பார்க்கலாம். ஆர்ட்ஸ் பார்த்து வந்து 10 ட்ரெய்லர் பார்த்தேன். நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு வெறுப்பு அந்த என்னால் எதுவுமே படம் எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் படம் பார்த்து வெளியே வரும்போது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் இருக்குது. இந்த படத்தில் கதை சொல்ல வராங்க, அந்த கதைலாம் வந்து கிளைமேக்ஸ் வந்து பார்க்குற ஆடியன்ஸ்கிட்டே விட்டுறாங்க. அதை அந்த படத்தோட வெற்றின்னு பார்க்குறேன் நான். கடைசியாக அந்த கலர்ஸ் வச்சுக்கிறேன். அந்த ஃபேம் கேம் மட்டும் கொஞ்சம் மெசேஜ் சொல்கிற மாதிரி லாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு சீனு, அந்த ஒரு ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக எக்ஸைட்டிங்காக சொல்லிக்கலாம். என்ன பண்ண மெசேஜ் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாக் அடிக்கிறது.
டபுள் மீனிங் டயலாக் ட்ரைலரில் இருக்குன்னா இந்த படத்தில் நிறைய சீன்லாம் கட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில கட்ட வார்த்தையில விட்டு மற்றபடி அந்த சாண்டி சொல்லுவார் பார்த்தீங்களா, அக்காவும் தங்கச்சியும் குரங்கு ஒன்று செக்ஸ் வச்சு தாங்க சொல்லிட்டு வர, அதெல்லாம் இந்த படத்தில் இல்லவே இல்லை, அந்த சீன்லாம் இல்லவே இல்லை. மற்றபடி அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த வெறுப்பு, இந்த படம் பார்க்கும்போது நமக்கு இல்லவே இல்லை. படம் வந்து நல்லா ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இந்த படத்தில் வந்து லிப்லாக் சீனு, அந்த பெட்ரூம் சீன் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த படத்தை ஏசிட்டு கொடுத்துறாங்க. அது எது கொடுத்துருப்பாங்க, அந்த படத்தோட கண்டென்ட் தான். ஃபேமிலியோட குழந்தைங்களுக்கு உட்காந்து பார்த்தா நல்லா கேள்வி கேட்பாங்க என்ன சொல்லிட்டு தான் படத்தை ஏசிட்டு கொடுத்துறாங்க. மற்றபடி இந்த படத்தை வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட, அதுவும் இந்த இன்டர்வலுக்கு அப்புறம் வர ஜானி நடிச்சுக்கிற அந்த தக்காளி சட்னி சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக தான், ஒரு ஆந்தாலஜி ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்குது. அதை வந்து நல்லா சிரிச்சு எனக்கு வயிறு புண்ணாயிடுச்சு. அதில் வர காட்டுற சீனு, அதில் வர ஆக்டர்ஸோட ஆக்டிங்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது படம் பார்க்கும்போது. இதுக்காக சோசியலில் வந்து அந்த இதெல்லாம் இருக்குல்லண்ணா, இப்போ பொண்ணுங்கன்னா இப்படி இருக்கணும், பசங்கன்னா இப்படி இருக்கணும், அதெல்லாம் இருக்குண்ணா. அதெல்லாம் ஏற்றி இப்போது காலத்துக்கு அந்த மாதிரி மாற்றிக்கணும். அந்த சமுதாயத்தில் இருக்க அந்த கட்டமைப்புலாம் மாற்றிக்கணும். இப்போ பொண்ணுன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு சமைச்சிட்டு அது மாதிரிலாம் இல்லாமல் அவங்களும் ஆணுக்கு நிகர் பெண்ணு தான். அதுதான் இந்த படத்தில் கதை. அது ஒரு ஸ்டோரி வந்து மாறிப்படுது. அது ஹாப்பி மேரிட் லைஃப்னு சொல்லிட்டு கௌரி கிருஷ்ணனு இந்த பாஸ்கர்னு அது ஒரு கதை. அதுவும் ஒரு கதை. அதான் ஓவரால் பார்க்கும்போது ஆணுக்கு நிகர் பெண்ணு, அதுதான் இந்த படத்தில் கதை. ஆண்களுக்கு எது இருக்குதோ அதே தான் பெண்கள் வந்தது.